நம்ம தமிழ்நாடு காவல்துறை சொன்ன மாதிரி அவதூறு பரப்பாத ஒரு வீடியோவை நம்ம வைஷ்ணவி அக்கா போட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் பாருங்களேன். சார் எல்லாம் ரெடி. பெரிய தலைவலி முடிஞ்சது. போய் நம்ம வேலையை பார்ப்போம். கால் ஷீட் அமைந்தது. காட்சி முடிந்தது. இதே வைஷ்ணவி அக்கா அப்போ ஒரு கேஸ் கொடுத்தாங்க. அது என்ன கேஸ்னு பார்க்கலாமா? ஆபாசமான கருத்துக்களையும் அவதூறான கருத்துக்களையும் பதிவு பண்ணிட்டு வராங்க தொடர்ந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல. மாண்புமிகு தமிழ்நாடு காவல்துறை, நீங்க சொன்ன மாதிரி கரூர் பிரச்சாரத்தை பத்தி அவதூறு பரப்பி வீடியோ போட்ட அத்தனை பேர்த்தையும் சோசியல் மீடியால அவதூறு பரப்பின அத்தனை பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணுவீங்க, உள்ள தூக்கி வச்சீங்க. ரைட்? அதானே சரி, அதானே நடந்தது. அப்படித்தானே இவங்க எல்லாம் உள்ள தூக்கி வச்சீங்க. இப்போ இவங்க, அதாவது திராவிடன் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய இவங்க அபிஷியல் ஐடி வச்சிருக்கக்கூடிய வைஷ்ணவி அக்கா அவர்கள் அவங்க பேஜ்ல இருந்து அபிஷியலா இப்படி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்காங்களே, இது அவதூறு பரப்புறது இல்லையா? இது அசிங்கம் இல்லையா? இது கேவலமா சித்தரிக்கப்பட்டது இல்லையா? இது கேவலம் இல்லையா? இது அஃபென்ஸ் இல்லையா? தனிமனித தாக்குதல் இல்லையா? இவங்க மேல கேஸே போட முடியாதா? அரெஸ்டே பண்ண முடியாதா? உள்ளே உட்கார வைக்க முடியாதா? நானும் ஏஐ எடிட் பண்ணி செந்தில் பாலாஜி அவர்கள் பிளான் பண்ணி வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. அன்பில் மகேஷ் அவர்கள் சிரிச்சிட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்களோ இனவரையில அவங்க கழுத்தை மிதிச்சு கொன்னாங்கன்னு கேவலமா அவதூறு பரப்பி வீடியோ போட்டா அடுத்த செகண்ட் அது எங்க ரீச் ஆகணுமோ அங்க ரீச் ஆகும். அடுத்த மணி நேரம் என் வீட்டுக்கு போலீஸ் வந்து நிற்கும். கரூர் பிரச்சாரத்தை பத்தி அவதூறா வீடியோ போட்டிருக்கீங்க, நடங்க ஸ்டேஷனுக்கு. சார், நாங்க பண்றது தப்பு, அதனால இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா இவங்க பண்ணது, இவங்க போட்ட வீடியோ, அந்த வீடியோக்கு அந்த வியூஸ், அதுக்கு வந்த கமெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் என்ன சார் பண்ண போறீங்க? இன்னும் ரிசல்ட்டே வரல, கேஸே இப்பதான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அவதூறு பரப்பி வீடியோ போடலாம். எந்த அக்கௌண்ட் இருந்து? திராவிடன் ஸ்டாக்ல இருந்து. அதுவே டிவிக்கே விர்ச்சுவல் வேரியஸ்ல இருந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப் வந்துட்டாலும் அவங்க வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சு, அவங்க வாழ்க்கை அப்பவே மாறிடுச்சு. கல்யாணம் ஆயிருச்சா இல்ல, ஸ்டேஷனுக்கு போவாங்க வருவாங்க, ஊர்ல ஒரு பயம் அவங்க மதிக்க மாட்டாங்க. நான் தப்பா பேசியிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, கரெக்டா பேசியிருந்தா இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னதான் நடக்குதுன்னு நம்மளும் பார்ப்போம். என்ன நடக்க போகுது நமக்கு தெளிவா தெரியும். இருந்தாலும் பார்ப்போம். நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம். பை. நம்ம வணக்கம், நான் உங்க ரவிசந்தர். யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொய் வதந்திகள் பரப்பாதீர்கள் ஒரு நாடகோஷோட ஓனர் சொன்னாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின். அவரை இல்லைன்னு சொல்லலாம், அவனே இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சிஎம் போஸ்ட்டுக்கு மரியாதை இருக்கு. உடனே அவர் சொல்லுவாரு, பழி போடுவார். எதுக்குமே வந்து பொதி போடல. பொய் வதந்திகள் பரப்பாதீர்கள் அப்படின்னு சொல்றதை விட்டு, நாங்க நாடக கம்பெனி வச்சிருக்கோம், நாங்க சோசியல் மீடியால பல போட்டோகிராஃபர் வச்சு சோசியல் மீடியால ஆட்சியை நடத்துறோம், எங்களை குற்றம் சொல்லாதீங்க, சோசியல் மீடியா கிளீனா நடத்துறோம் ஆட்சி அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி தாவே கடை சேர்ந்த ஒரு தற்குறி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. யாரு? நம்ம தாவேக்கா விஜய் தான் பணத்தை வச்சு அரசியல் பண்றாங்க. ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. வீடியோ பாருங்க. பொய் வதந்திகளை பரப்பாதீங்கன்னு சொல்ற அதே கட்சியில சேர்ந்திருக்க நம்ம வைஷ்ணவி. யாரு? தாவேக்கா தாவன குரங்கு மாதிரி தாவன வைஷ்ணவி இந்த மாதிரி கேவலமான ஒரு வீடியோவே போட்டிருக்காங்களே. பணத்தை வச்சு அரசியல் பண்றாங்கன்னா பொய் வதந்திகளை இவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் பதிவு, ஒரு என்கொயரி இல்ல. எங்க போயிட்டீங்க? பொய் வதந்திகளை பரப்பாதீங்கன்னு சொல்றவனே பொய். என்ன எக்காரத்தை கொண்டு இந்த மாதிரி ஆளுங்களாம் தூக்கி உள்ள குறைங்க. உங்களுக்கு நெஞ்சில அவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆளுங்களை எஃப்ஐஆர் போடுங்க. உங்க கட்சியா இருந்தாலும் எங்க கட்சியில இருக்க பொய் வதந்திகளை போட்டாலும் நாங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இவங்களை அரெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. அப்ப மியூசியம் இருக்க மார்க் எடுத்தீங்களா? ஸ்டாலின் பஸ் பக்கத்து மாநிலமா இருக்க கர்நாடகா சந்திரபாபு நாயுடு இவங்க மார்க் அடிக்கணும். ஒட்டுமொத்த ஸ்டேட்லயும் ஃப்ரீ பெண்மணிகளுக்கு. டவுன் பஸ் இல்ல, எந்த பஸ்ல இருந்தாலும் ஒன்லி ஏசி பஸ், டீலக்ஸ் பஸ் மட்டும்தான் ஃப்ரீ. இல்ல, அவங்க மார்க் அடிக்கணும். அவங்க வாய் மூடிட்டு இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் ஸ்டாலின் பஸ், எங்க அப்பா வீட்டு பஸ், எங்க தாத்தா வீட்டு பஸ்ன்றீங்களே, அரசாங்க பஸ்ஸா? எங்க காசுல வாங்கின பஸ். நல்லா புரிஞ்சுக்கோ, அறிவோட பேசுங்க. உங்களை திட்டாம வீடியோ போட முடியல. கெட்ட வார்த்தை தயவுசெய்து விட்டுங்களா. கெட்ட வார்த்தை திட்டது இல்ல. இந்த கருப்பு கோட்டை என்னைக்கு போட்டா நேரில் கெட்ட வார்த்தை திட்டதுல உங்களை திட்டாம வீடியோ போட முடியலடா. இந்த வைஷ்ணவி மேல ஒரு எஃப்ஐஆர் பதிவு. அப்போ எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு பொய் வதந்திகளை எங்க கட்சியில இருக்கிற நிர்வாகிகளும் எங்க கட்சியோட தொண்டரும் பதிவு செஞ்சாலும் நாங்க எஃப்ஐஆர் போடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க அப்ப சொல்லுவோம், சரி ஓகே நேர்மையானவங்க இருக்க ட்ரை பண்றாங்கன்ட்டு. நேர்மையானவங்க இல்ல, நேர்மையா இருக்க ட்ரை பண்றீங்கன்னு அரசியல் நடத்தாதீங்க. தயவுசெய்து உங்களுக்கு திட்டாம வீடியோ போடலாம் விட்டுருங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. தேங்க்யூ.